வகையில் பிரவீன் சக்கரவர்த்தியை நீங்க வந்து சந்திச்சு வந்தாரு. அவர் அதையும் விட திமுக மீது ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை அதிகப்படியாக சொன்னார். அதற்கு என்ன விளக்கம் சொன்னீங்க? தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்த சகோதரர் பேசும்போது அவருடைய மனசாட்சியை நான் பாராட்டுறேன். அவர் ஒன்று சொன்னார், உண்மையை ஒத்துக்கிட்டார். கவனிச்சிங்களா? அபாண்டமான ஒரு கட்டுரையை எழுதின அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை பிரவீன் சக்கரவர்த்தி தவறி போச்சு. இல்ல பரவாயில்ல, அது குற்றச்சாட்டை வைத்தார். இல்ல நீங்க அப்படிதான் சொன்னீங்க, அபாண்டமான குற்றச்சாட்டு. அந்த அபாண்டமான குற்றச்சாட்டுக்கு கூட பதில் சொல்லவில்லையே அப்படின்னாரு. பாராட்டுறேன், அவரே ஒத்துக்கிறாரு. அது அபாண்டமான குற்றச்சாட்டு, தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் நல்லா தான் இருக்குன்னு ஒத்துக்கிறாரு அப்படின்னு. நான் மீண்டும் சொல்றேன், செய்தியாளர்கள்ட்ட கேளுங்க சொல்றாரு இல்லையா? காத்து புகாத இடத்தில் கூட பத்திரிகையாளர்கள் வந்து செய்திகளை சேகரிப்பார்கள் என்று செய்தி இருக்குல்ல. அப்ப அது எப்படி புகை, இந்த நெருப்பு இல்லாமல் எப்படி புகை வெளியில வருது? செய்தி இருக்கும் இல்லையா? அப்புறம் காற்று புகாத இடங்களிலும் பத்திரிகையாளர்கள் புகுவார்கள் அப்படின்னு சொன்னார். அப்படி புகுந்த பத்திரிகையாளர்கள் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு 6 சீட்டுன்னு சொன்னாங்க. போதும் ஐயா ஏற்றுக்கிடுவார் நினைக்கிறேன். அப்படின்னா ஆனால் எனக்கு சில தகவல் கிடைச்சது. தமிழ் மாநில காங்கிரஸோடு இப்பொழுது வந்து ஐயா மன்னிக்கணும், உண்மையில் அவர் அது என்ன காமாக்காவா? காமராஜர் காமாக்கா இணைஞ்சிருக்குது. காமாக்கா இணைஞ்ச பிறகு அது மேலும் அதிக பலம் பெற்றிருக்கிறது. தாவேகா தரப்புல ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. 60 சீட்டு துணை முதலமைச்சர் வேட்பாளர் ஜி.கே. வாசன் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையை தமிழறிவு முன்னணி மூலமாக நடத்துவதாகவும் சில செய்திகள் எனக்கு கிடைச்சிருக்கு. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஜி.கே. வாசன் தமாக அதிமுக கூட்டணியில் நீடிக்குமா தாவேகாவுக்கு போகுமா அப்படிங்கிற கேள்வி நான் காமெடிக்கு சொல்லாங்க, விளையாட்டுக்கு சொல்லாங்க, சீரியஸா அது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. தோழருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிக உறுதியாக சொல்றேன், துணை முதலமைச்சர் சார் எப்பயுமே கொஞ்சம் வெடிகுண்டு போடுவாங்க. இல்ல சார், சார் 60 சீட்டுக்கு நீங்க ஒருத்தர் நினைக்கிறீங்களா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, 60 சீட்டு வரைக்கும் கொடுத்து துணை முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்குவதற்கு யார் ரெடி? ஏன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கறதுக்கு யார் ரெடி? விஜய் ரெடி. எனக்கு உறுதியா அப்படி ஒரு ப்ரப்போசல் போயிருக்குது. தமிழர் மணியன் அவர்கள் சபாநாயகர், ஜி.கே. வாசன் துணை முதலமைச்சர், அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. குட் ஜோக். ஜனவரி பிறந்திருக்கு, இனிமேல தான் வந்து ஒவ்வொருத்தரா வருவாங்க. யாரா வருவா? அத நான் சொல்ல மாட்டேன், என் முதலாளியே சொல்லுங்க. எவனும் வர மாட்டான், முதலாளி இதை போட்டு போறாங்க. எல்லாருக்குமே சொல்றது நாங்க என்னன்னா, முதல்வர் வேட்பாளர் விஜய் அண்ணா தான். எங்க தஞ்சாவூர் பக்கம் காமெடியா சொல்லுவாங்க, அடியேன்னு கூப்பிட ஆதிக்காரியே இன்னும் வரல, அதுக்குள்ளார பிள்ளைக்கு பேர் வச்சிட்டு திரியறானா கிருஷ்ணமூர்த்தின்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. அவரை ஏத்துட்டு யார் வந்தாலும் வந்து நாங்க கூட்டணிக்கு தயாரா இருக்கோம். எல்லாம் உஷாராயிட்டான், எல்லாருக்கும் தெரியுது இல்ல எப்படி போவான். சார் நீங்க நான் கூட தான் சொல்லிக்கலாம், நாளைக்கு நான் பிரதமர் ஆனோம்னா நீங்க தான் துணை முதலமைச்சர், என் கூட துணை பிரதமர், நீங்க கூட்டணிக்கு வாங்கினா வந்துருவாங்களா? நீங்க என்னவா வந்து உங்களுடைய வாக்கு சதவீதம் வச்சிருக்கீங்க, என்ன செய்ய போறீங்க, எல்லாத்தையும் யோசிப்பாங்கல்ல. அதனால எந்த கட்சியும் போகாது. இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கான். மாறாக என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவிற்கு வாய்ப்பு இல்லாதவர்கள் தாவேகாவிற்கு போவாங்க. வாய்ப்பு இருக்கிறவர்கள் கூட அமித்ஷா சொன்னார்னா தாவேகாவுக்கு போவாங்க. ஏன்னா அமித்ஷாவுடைய ஒற்றை இலக்கு அப்படிங்கிறது அதிமுகவை பலவீனப்படுத்துவது. திமுகவிற்கு செல்லக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை ஓரளவுக்கு குறைக்க முடியுமாங்கிறதுல விஜயை வச்சு ஒரு பிளே பண்றாங்க. பார்த்தாலே தெரிகிறது. சொல்றாரு, அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கு தான் வந்து தாவேகா ஒரு கட்சி வந்திருக்கு, சிறுபான்மையர் ஓட்டை வந்து ஒரு பங்கு வந்து. நான் என்ன சொல்றேன்னா, திமுகவோட வாக்கே வந்து எங்களுக்கு வந்துச்சு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். ஓகேங்களா? எந்த தேர்தல் வந்துச்சு? வரப்போற தேர்தல் தான் நான் சொல்லிட்டு இருக்கோம். எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. நான் என்ன சொல்றேன்னா, திமுகல இருக்கிற விசிகாவும் சரி, காங்கிரஸ் கட்சியில இருக்கிற தொண்டர்களோட ஓட்டே வந்து எங்க சைடு வரப்போகுது நாங்க சொல்லிட்டு இருக்கோம். வரப்போகுது, வந்துட்டாங்க, இன்னும் ஓட்டு போறதுக்கு மட்டும் தான் ரெடியா இருக்காங்க அவங்க. ஓகேங்களா? வாயாலே வட சுடுவார், நன்றாக வாயாலே வட சுடுவார். கரெக்ட் தான், சகோதரி சொல்றதா உண்மை. நானும் அதை தான் சொன்னேன், அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதை நன்றி. நான் என்ன சார் ஒத்துக்கிட்டேன்? நான் சொல்றேன் என்ன ஒத்துக்கிட்டீங்கிறத நான் இப்ப சொல்றேன். நான் என்ன சொன்னேன், திமுகவிற்கு வர இருக்கக்கூடிய கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகளை ஒத்துக்கிட்டாங்களா? திமுகவுடைய ஓட்டு எங்களுக்கு வந்துருச்சு, வரப்போதுங்கிறாங்களா? நோக்கம் சரியா? அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானாட்டா ஓடிட்டனா? இவ்வளவு நேரம் பேசினாங்கல்ல சகோதரி, எங்கேயாவது
பாஜக ஓட்டு எங்களுக்கு வரும், அதிமுக ஓட்டு எங்களுக்கு வரும், அல்லது பாஜக ஓட்டு எங்களுக்கு வரும் எங்கேயாவது சொன்னாங்களா? உங்க பாதம் பட்ட இடத்துல நான் படுத்தே தூங்குவேன். உங்க பாதம் பட்ட இடத்துல நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன். சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு ட்வீட் போடுறார். ஜனநாயகன் படத்தை சென்சார் உறுப்பினர்கள் பல வாரங்களுக்கு முன்பே பார்த்து சான்றிதழை பரிந்துரைத்தனர். ஆயினும் தற்போது வரை சென்சார் சான்றிதழை தரப்படவில்லை. தடுப்பது யாரோ? யாரு? ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்ப். ஆமா, டொனால்ட் ட்ரம்ப் சீன அதிபரோட சேர்ந்து சதி பண்றாரு சார் விஜய்க்கு எதிரா. என்ன நினைச்சிட்டீங்க? சர்வதேச சதி விஜய்க்கு எதிராக நடக்குது தெரியுமா உங்களுக்கு? மோடி, ஆர்எஸ்எஸ், பாஜக அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டா வாயில புண்ணு வந்துடும் யாரோ ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான். ஆமா ஆமா. களத்திலே இல்லாத அதிமுக பத்தியோ பாஜக பத்தியோ நாங்க பேச வேண்டிய அவசியமோ இல்ல யோசிக்க வேண்டிய அவசியமோ எங்களுக்கு கிடையாது. இங்க இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசுங்க சார். இங்க தான் மேடம் பாஜக இருக்குது. பாஜக தமிழ்நாட்டுல எங்க சார் இருக்கு? நீ எப்பவுமே இப்படி லூஸ் மாதிரி பேசுவியா இல்ல இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் அகேஷனா? நான் எப்பவுமே அப்படிதான். பாஜக எங்க வந்துருச்சுன்னா எனக்கு இது என்ன வாதம்? கீழடி அகலாய்வுக்கு அறிக்கைக்கு அனுமதி தர மறுப்பது யார்? யாரு சார்? தெரியல. நமக்கு புதிய கல்விக் கொள்கையை திணிச்சிட்டு நமக்கு 2500 கோடி ரூபாய் நிதி தர மறுக்கிறது. இதனால தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையா? தெரியல. இதெல்லாம் பாஜகவோட பிரச்சனையா இல்லையா? தெரியல. திமுகவின் சிக்கல்களை பிரச்சனைகளை சுட்டிக்காட்டுவது தாவேகாவின் கடமை. பாஜகவின் பிரச்சனைகளை ஏன் சுட்டிக்காட்டவில்லைங்கிற கேள்விக்கு ரொம்ப மொக்கையா ஒரு பதில் வருது தொடர்ச்சியா. பாஜக இங்க எங்க இருக்குதுன்னா இதெல்லாம் யாரு? யூனியன் கவர்மெண்ட் ஒண்ணு இருக்குதா இல்லையா தமிழ்நாட்டுல? தமிழ்நாட்டுக்கு எத்தனை ரயில்வே திட்டங்களை கொடுத்துருக்காங்க எடுத்து போடுங்க. மெட்ரோ ரயில் அனுமதிக்க மறுக்கிறாங்களா? மதுரைக்காரன் தமிழன் இல்லையா? கோயம்புத்தூர்காரன் தமிழ்நாட்டுக்காரன் இல்லையா? கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. இது ஒன்றிய அரசோட பிரச்சனை இல்லையா? இதனால தமிழன் பாதிக்கப்படலையா? இதனால தமிழ்நாட்டுக்காரன் பாதிக்கப்படலையா? ஒரு யூனியன் கவர்மெண்ட் அதிகாரம் என்ன அப்படிங்கறதுல இன்னைக்கும் இந்தியாவில் அதிகமான அதிகாரங்களை யார் தான் சார் குவிச்சு வச்சிருக்கிறா? வேற யாரு? நான் தான். திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பிரச்சனை கிடையாது. திமுகவும் பாஜகவும் சேர்ந்து நடத்துற ஒரு அரசியல் நாடகம். கிழிஞ்சது போ. அங்க வந்து இப்ப எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு முஸ்லிம்ஸோ அதாவது சிறுபான்மையரோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்துக்களோ அங்க வந்து எந்த பிரச்சனையும் வந்து பண்ண கிடையாது. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவான். ஒன்று, இவர்கள் பாஜகவால் இயக்கப்பட்டு பாஜகவின் சதி வேலைக்கு துணை போகிறார்கள். அல்லது யாரு? தாவேகா விஜய். அப்படி இல்லை அப்படின்னா அப்படி இல்லைன்னு இவங்க நம்புவார்கள் என்றால் அவர்களுக்கு அரசியல் புரிதல். அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க. அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். சொல்றாங்கல்ல திமுகவும் பாஜகவும் சேர்ந்து நடத்துற நாடகம் அரசியல் புரிதலற்ற வாதம். 600 பள்ளிவாசல்கள் இந்தியா முழுவதும். அதுல வந்து தர்காக்களும் இருக்குது, பள்ளிவாசலும் இருக்குது. தமிழ்நாட்டுல 20 பள்ளிவாசல்கள். சரிங்களா? அதுல மதுரை கோரிப்பாளையம். இதெல்லாம் அவன் என்னைக்கு எழுதுறான்? இன்னைக்கு எழுதல. பல 10 ஆண்டுகளுக்கு முன்பாக திட்டம் போடுறான். இது எல்லாத்தையும் உடைக்கணும், இது எல்லாத்தையும் இடிக்கணுங்கிறதுக்கு அவன் இந்த வேலையை ஆரம்பிச்சு பல 10 ஆண்டுகள் ஆகிறது. கண்டுட்டாளையா? சூட்சமத்தை கண்டுட்டாளே. ஒரு அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கையை ரொம்ப சிம்பிளா ஜஸ்ட் லைக் அது நாங்க 2 பக்கம் பேச மாட்டோம், அது 2 பேரும் தான் தப்பு வச்சுப்போம். திமுகவும் பாஜகவும் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நாடகம் ஆடுகிறதுனா அது சொல்லுங்க. 2 பேரையும் கண்டிச்சு ஒரு அறிக்கை கொடுங்க. எதுவுமே பேச மாட்டேன், இப்படியோ உட்காந்து பார்த்துட்டு இருந்தா பைத்தியம் தானா பிடிக்கும். கிறிஸ்துமஸ் ஒட்டி வட இந்தியா முழுவதும் எவ்வளவு கொடூர தாக்குதல் நடந்துச்சுன்னு தெரியும். முதலமைச்சருடைய அறிக்கை இந்த கண்டனத்தை ரொம்ப தெளிவா பாஜக பொறுப்பேற்ற பிறகுன்னு போட்டு சொல்றாரு. இவங்க தரப்புல இருந்து சிடிஆர் நிர்மல்குமார் தான் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, விஜய் அறிக்கை கொடுக்கல. அந்த அறிக்கை சிடிஆர் நிர்மல்குமார் அறிக்கை கூட அவர் ஷேர் கூட பண்ணல அவருடைய ட்விட்டர்ல. அந்த பயம் இருக்கட்டும். சிடிஆர் நிர்மல்குமாருடைய அறிக்கை கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை சீர்குலைக்கும் விதமாக பெண்கள், குழந்தைகள் மற்றும் சர்ச்சைகள் மீது நடத்தப்படும் தாக்குதல் சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த சமூக விரோத செயல்கள் கடும் கண்டனத்திற்குரியது. நாட்டின் அமைதிக்கும் சமூக நல்லிணக்கத்துக்கும் எதிராக செயல்படும் நபர்கள் மீது எந்தவித பாரபட்சமும் இன்றி நடவடிக்கை எடுக்கணும். இதை மொட்டையா நீங்க படிச்சீங்கன்னு வைங்களேன், இது இந்தியாவில் நடக்கா, அமெரிக்காவில் நடக்கா, ஆப்பிரிக்காவில் நடக்கா, இதை செய்யறது யாரு, யாரு செய்யறா, யாரை கண்டிக்கிறோம், யாரு நடவடிக்கை எடுக்கணும், எதுவும் தெரியாது. வாட் ப்ரோ? என்ன ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அப்ப நீங்க எவ்வளவு பஜ்ரங்கல் விஹெச்பின்ற வார்த்தைகளே இல்ல சார், எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க யாரை ஆதரிக்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. நான் என்றும் உங்கள் ஆதரவாளன். சொல்லும் ஐயா. என்னையா இவன் அதல பாதாளத்தில் இறங்கி விட்டான். இது ரொம்ப அபாயகரமான கேள்வி. நீங்க அயோத்திக்கு அவர்கள் லாஸ்ட் வார்த்தை சார், அயோத்தி பாபர் மசூதி அவர்கள் இடித்தது அப்படிங்கிறது ஒரு நாள் நடந்ததில்லை. 4 நூற்றாண்டு கால சதி திட்டத்தை நிறைவேற்றார்கள். தமிழ்நாட்டில் அப்படி குறிவைக்கக்கூடிய சதிக்கு தொடங்கி துணை போவேன் என்று சொல்வது பாஜக விட ஆபத்தான சக்தி விஜயும் தாவேகா. முடிஞ்சிருச்சுல்ல, இனி முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது.